இந்த பெயின் என்னால் தாங்க முடியல. ஆனால் என் லைஃப்பில் வந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் எல்லா லைஃப்லேயும் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் உண்மையான லவ்னு என்னன்னு தெரியும். எனக்குள்ள ஒரு கேள்வி எப்போவுமே ஓடிட்டுருக்கோம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி? அந்த கேள்விக்கான பதில் தான் ஹரிணி, என் தங்கம். கொஞ்ச நாளாகவே என்னாச்சுன்னு தெரில, என்கிட்ட ஒழுங்காகவே பேசுகிறதில்ல. இப்போது நோ மெசேஜ், நோ கால். திரும்ப எனக்குள்ளே அந்த கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. Please try later. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேற? ப்ளீஸ் அட்டன் பண்ண, நான் உன்கிட்ட பேசணும். பேச ஒன்றுமே இல்லை விமல், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹே லூஸு, விளையாடாத. உன்னால் நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரியும். என்னை விட்டுரு ப்ளீஸ். இந்த கையெடுத்து கும்புறதோ இல்லை கால் விழுறதோ இந்த மாதிரிலாம் பிடிக்காதுப்பா. அது ஏன் அப்படி? ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் வேணான்னு கையெடுத்து கும்பிட்டோ இல்லை காலில் விழுந்தோ ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல? என்ன அர்த்தம்? வேணும்னா வேணும்னு அர்த்தம், வேண்டானா வேண்டான்னு அர்த்தம். அப்படி இல்லைம்மா. ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் வேணாம்னு சொல்கிறதுக்கான உச்சக்கட்டமான ஒரு விஷயந்தான் கையெடுத்து கும்பிட்றது இல்லை காலில் விழுறது. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். வேணானா வேணவே வேணான்னு அர்த்தம், வேணும்னா வேணுமே வேணும்னு அர்த்தம். கரெக்டா? அப்படி சொல்லிடி என் தங்கமே. இந்த எமோஜி மட்டும் வேண்டாமா ப்ளீஸ்? நானும் ப்ளீஸ் கேட்குறேன், புரிஞ்சுக்கோ விமல். எனக்கு நீ வேணாம். கால் மெசேஜ் எதுவும் பண்ணாத. ஏன் என்னாச்சு திடீர்னு? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன், நான் என்னை மாற்றிக்கிறேன். எனக்கு வேணும்டி. விமல், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? இதுக்கு மேலே உன்கிட்ட பேச எனக்கு ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன்.
விமலே